விஷ்ணு பேசுகிறப்பா. விஷ்ணு மது போதை தயாரிக்கான்ல, மது போதை ஆல்கால் கலந்து பாட்டில் ஏற்றி விற்பனை செய்தான். மானிட பிறவி அகம்பாத சேட்டை, அரசியல்வாதி சேட்டை. இப்போ இவன் முதலமைச்சர், யார் யார் அமைச்சராக இருக்கிறவன் இதை நடத்துகிறவன் கூண்டோடு தூக்கணும். எப்படி முதலமைச்சர் நடத்தினானா கீழே வார்டு வரைக்கும்னா பூரா பஞ்சாயத்து போர்டு தலைவர் இவனுகளை வரைக்கும் தூக்கி உள்ளே கொண்டு போயிரு. உள்ளே செயலரை தான் 13 கம்பி 13 செயலரை எங்கெங்கே போடுதாரோ அந்த டைம் நீதி அரசர் போடுவார். நீதிமன்றத்தை அவமதித்து வெளியில் கூத்தடிக்கான். பச்சா ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மலங்காட்டுக்குள்ளே கோட்டு பாட்டிலாக வாங்கிட்டு போய் உடைச்சி தண்ணி அடித்து பூரா கோழி ஆடு அறுத்து தின்னு பாட்டில்களை விட்டு இப்போ குற்றாலத்தில் நாசம் பண்ணிட்டான். குற்றாலத்தில் போகிறவனை பூரா ஆட்டி எடுத்து கந்தல் கோலமாக ஆக்கி தமிழ்நாட்டில் தான் ஃபுல்லாக வருவான். தமிழ்நாட்டுக்கார பேருக்கு ஆட்டி விட்டான். வீட்டில் போய் முட்டணும் மோதணும். அதுதான் சென்னையில் திறந்த ஆலயமாக நடத்தான்ல. கொற்று மது பாட்டிலு கள்ளச்சாராயம் குடி ஓட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கட்டும். இப்போ இதை மாட்டணும். உட்காந்து ஆலயத்தில் உட்காந்து 2 பேரும் போங்க. சனி சரி தமிழ்நாடு 7 to 10 போட்டிருக்காரு நீதி அரசர். 10க்கு மேலே ஆந்திரா கர்நாடகா இப்படியே போய்கிட்டே இருப்பான். அங்கங்கே உட்காந்து டெல்லி மும்பை வரைக்கும் உட்காந்துரு. இந்த மது போதை இந்த செம்மத்தில் இவனு முடித்து எல்லா பேரும் இதை வச்சு உள்ளே கொண்டு போய் அடைச்சிருவார். சாப்பாட்டு பூமியில் கொடுத்தா அதான் மாற்றி அழித்து பூமியை பூரா அழிக்கான். பில்டிங்காக ஏற்றுதான். பில்டிங்கு போவேல பார்த்து வச்சுக்கோ. திங்கக்கிழமை ஐயா போடுவார். பார்த்து முழித்து பார்த்துட்டு கந்தல் கோலமாக ஆக்கிடணும். முக்கால் சத்தியம் ஆணுமென்னு உழைப்பு கிடையாது. வண்டியை தூக்க வேண்டியது ஓட வேண்டியது செத்த பேய் பேப்பர் வச்சு விளையாட்டு நடக்கும். முக்கால் சத்தியம்.